ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். நேர்களே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் சார் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, பாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். ஜெயஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். நம்ம பாக்குறோம், தேர்தல் நெருங்குகிறது. அதற்கான ஆயத்த பணிகளில் ஆளும் தரப்பும் பிரிந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. இந்த நிலையில பிளாஷ் பாயிண்டா கூட்டணி பேச்சுவார்த்தையோ இல்ல அரசினுடைய எலெக்ஷன்ஸ் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ அதெல்லாம் இருக்க வேண்டிய நேரம் இது. யூஸ்வலா அதான் ட்ராக் ரெக்கார்ட். பட் ஆனா திருப்பி நியூஸோட முக்கிய தலைப்பு செய்தியா வந்திருக்கிறத பாக்குறோம். விவசாயிகள் போராட்டம், ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் 2.0 அப்படின்னு திருப்பி பஞ்சாப் ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட்ல இறங்கியிருக்காங்க. கடந்த முறையே நம்ம சொல்லியிருந்தோம், நீங்களும் சொல்லியிருக்கீங்க பல டைம், வந்து பஞ்சாப், ஹரியானா, அதை உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதிகள் அதை சார்ந்த ப்ரொடெஸ்ட் தான் கடந்த முறை நடந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட். இம்முறை இன்னும் சுருங்கி பஞ்சாப்ல மட்டுமே ப்ரொடெஸ்ட் இது வந்து மூலமாக மாறி டெல்லியை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஹரியானா பஞ்சாப் பார்டர்ல தற்போது அவர்கள் இருக்கிறார்கள். அங்கேயே வந்து போலீஸ் வந்து தடுத்து அவர்களை வேறு இடத்திற்கு அழைத்து சென்று வருகிறார்கள். இந்த கேஆட்டிக் சிச்சுவேஷன், பிரைம் மினிஸ்டர் நாட் இன் ஹோம், அவர் ஃபாரின் அப்ராட் டூர்ல இருக்கக்கூடிய நேரத்துல இந்த போராட்டம் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. பல கட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி டைம்லி ப்ரொடெஸ்ட், பின்னணி என்ன சார்? அதாவது நம்ம இந்த பர்டிகுலர் ப்ரொடெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 2022க்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்த ஒரு ஸ்பிரிண்டர் குரூப் அவங்க வந்து இப்போ இதுக்கு தலைமையா இருக்கிறாங்க. 2 சங்கங்கள் இருக்கு, அதாவது 2 இயக்கங்கள் இருக்கு. ஒண்ணுல வந்து ஒரு 150 ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ் யூனியன், சின்ன கிராமங்கள்ல ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ் யூனியன் ஒண்ணு சேர்ந்து ஒரு கிடைப்புடை கீழே வந்திருக்கிறாங்க, கிசான் மோர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஏற்கனவே பண்ண அந்த பெரிய லெவல்ல பண்ண ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்ல பண்ணும் போது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் பிறகு அவங்க வெளியில வந்தாங்க. இன்னொன்னு ஒரு 250 சங்கங்களை கொண்டு ஒன்று சேர்த்து அவங்க ஒரு சைடு நிற்கிறாங்க. இப்போ இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டுக்கும் அப்ப நடந்த ப்ரொடெஸ்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து 4 விவசாய சட்டங்கள், எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல தான் முதல் முறையா நம்ம அதை பிரேக் பண்ணியிருந்தோம். அது ஏன் தேவைன்னு நம்ம டீட்டெயிலா பேசியிருந்தோம். பல லட்சம் மக்கள் அதை பார்த்திருந்தாங்க. அதற்கு எதிராக கொண்டு வந்தது அன்னைக்கு இருந்த சென்டிமெண்ட்ஸை வந்து அவங்க எக்ஸாக்டா யூஸ் பண்ணாங்க. அரசாங்கமுமே வந்து அது அவசரமா அதை வந்து ஒரு டிஸ்கஷன் இல்லாம கொண்டு போனது ஒரு இதுவா இருந்தது. 4 விவசாய சட்டங்களை திரும்ப பெற வேணும் என்று ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கையோடு தான் அந்த ஃபார்முலா ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. உலக லெவல்ல அது வந்து அட்டென்ஷன் இதாச்சு. கனடா போன்ற நாடுகள்லாம் கூட இது பண்ணதெல்லாம் பார்த்தோம். பட் அதே கனடா அவங்க நாட்டு மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது, அங்க இருக்கக்கூடிய ட்ரக் டிரைவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி நான் பெயிலபிளா அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு வண்டி எல்லாம் சீஸ் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். இப்ப இருக்கிற ப்ரொடெஸ்ட் வந்து அவங்க டோட்டலா அரசுக்கு எதிரா அப்படின்ற ஒரே ஒரு மனநிலையில தான் வந்து பண்றாங்க. பேச்சுவார்த்தைகள் 2023ல வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. போன வாரம் வரைக்கும் சண்டிகர்ல விவசாயத்துறை அமைச்சரும் சரி, பொருளாதார அமைச்சர், இவங்க எல்லாருமே போய் பேசினாங்க. பேசும்போது அந்த டாக்ஸ் வந்து கடைசியா ஃபெயில் ஆகுது. அப்போ அது ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஸ்டெப் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் அதுல 50% நிறைவேற்றினா கூட நாடு திவாலாகக்கூடிய நிலைமைக்கு போயிடும். அதை பண்ணவே முடியாது. 2வது, இது ஒரு மாநிலத்துல குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள், லேண்ட் ஓனர்ஸ், பெரிய இதுல லேண்ட் ஓனர்ஸ், அவங்கதான் இதை முன்னெடுத்து போறாங்க அப்படின்றத பாக்குறோம். 10,000 டிராக்டர்களை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. ரோட டிக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு டிராக்டர்ல அக்சசரிஸ் எல்லாம் பொருத்தி, அந்த ரொட்டவேட்டர் பிளேட் எல்லாம் மாத்தி, அதன் பிறகு நீங்க காணொலிகள் பார்க்கலாம்.
மெர்சிடிஸ் பென்ஸ்ல ஆரம்பித்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் அதுல உலா வருது. இது வந்து டெல்லியை வந்து நாங்க சோக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. இது அரசாங்கத்தை கையை முறிக்க பார்க்கக்கூடிய ஒரு செயலை தவிர இதோட கோரிக்கைகளை எந்த அரசாங்கம், நீங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை விட்டுருங்க, இதை வந்து ஒரு மாநில அரசு, பிஜேபி இல்லாத ஒரு மாநில அரசு ஆண்டா கூட சரி, இல்ல வேற ஒரு அரசாங்கம் மத்தியில் இருந்தாலும் இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றவே முடியாது. அப்போ நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை வைத்து போராடுறது, 10 கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க, 5 இமீடியட்டா கவர்மெண்டால நிறைவேற்ற முடியும், 5 வந்து டைம் எடுக்கும், நிதி சுமை இருக்கு, இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. 10க்கு 10மே வந்து நீங்க டோட்டலா அது வந்து கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. அப்ப கோரிக்கை நிறைவேற்றலாம் நாங்க வந்து டெல்லியை முற்றுகையிடும். டெல்லி கிட்ட உள்ள வந்துட்டாலே உங்களுக்கு நேஷனல் மீடியா அட்டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இது வந்து ஒரு பியூர் அரசியல் நடவடிக்கையை தவிர இதுல வந்து ஒரு உண்மையா ஜென்யூனா விவசாயிகளுடைய உண்மையான கஷ்டத்தை அட்ரஸ் பண்ணக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே இல்லை. அந்த கோரிக்கைகளை பத்தி நம்ம விலாரியா பேசுவோம். பட் அடிப்படையா இது ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ப்ரொடெஸ்ட் அப்படின்றதுதான் வந்து இப்ப வரக்கூடிய தகவல் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுல நம்ம கேட்கணும்னா முதல் விஷயமா பார்க்க வேண்டியது இந்த ப்ரொடெஸ்டோட டைமிங். கரெக்டா மக்களவை தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குது. இது நடக்குதுன்றப்போ யூஸ்வல் சஸ்பெக்ட்ஸா நமக்கு முதல் எடுத்தோடனே தோன்வது அமெரிக்கன் சிஐஏ டீப் ஸ்டேட் அவங்களோட கை இருக்குமா, இல்ல இதுல பெரும்பாலும் காலிஸ்தானி மூவ்மெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றதுனால கனடாவோட ரோல் ஏதாவது இருக்குமா? ஏன்னா இப்பதான் நம்ம ரீசெண்டா கனடா இந்தியாவோட ரிலேஷன்ஸா பாக்குறோம், ரொம்ப மோதல் போக்கா இருக்கு. அந்த பண்ணு இதாகட்டும், அது கூடயும் அமெரிக்கா விஷயத்துல டைட்டா இருக்கு. ஸோ இந்த 2 நாடுகள் கூட தான் நமக்கு வந்து ஒரு சந்தேக பார்வை நிகழ்கிறது. ஒன்னு சிஐஏ டீப் ஸ்டேட், இன்னொன்னு கனடா. கனடா சமீபத்துல இந்தியா வந்து அவங்க நாட்டு தேர்தலில் தலையிடுவதா சொல்லியிருந்தாங்க. பட் இது ரிவர்ஸா இருக்குமோன்ற கேள்வி இருக்குமே சார். இல்ல, இது நம்ம கனடா மட்டும் பார்க்க முடியாது, இதை தனியா ஐசோலேஷன்ல பாக்காதீங்க. ஜெர்மனில இதே மாதிரியான ப்ரொடெஸ்ட் 1 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இப்போ அது ஸ்பெயின்ல பரவி இருக்கு, யூகேல நடந்துட்டு இருக்கு. ஐரோப்பியால இருக்கக்கூடிய விவசாய ஏற்றுமதியை செய்யக்கூடிய பல நாடுகள்ல சேம் ஸ்டைல் ஆஃப் ப்ரொடெஸ்ட். தலைநகரத்தை முற்றுகையிடணும், தலைநகரத்துக்குள்ள டிராக்டர் எடுத்துட்டு வருது, பெரிய விவசாய உபகரணங்கள் எடுத்துட்டு போகக்கூடிய அக்ரி மிஷினரிஸ் உள்ள எடுத்துட்டு வர வேண்டியது, பிறகு ஒரு சென்சேஷன் கிரியேட் ஆகுறது அப்படின்றது. இது வந்து ஒரு கலர் ரெவல்யூஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது ஒரு கலர் ரெவல்யூஷனா வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க. அந்த கலர் ரெவல்யூஷன் வந்து இந்தியா ஸ்பெசிபிக்கா மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஐரோப்பால பல நாடுகளை பாதிச்சிருக்கு. நேத்து இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கும் போது ஒரு ஸ்பெயின் நாட்டு பத்திரிகையில நான் பார்த்தேன். ஸ்பெயின் உங்களுக்கே தெரியும், திராட்சை மற்றும் வைன் தயாரிக்கிறது ஒரு மிகப்பெரியது, அக்ரோ இண்டஸ்ட்ரியிலயும் வைன் தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஸ்பெயின். ஒரு பெரிய நாடு, ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு. அந்த வைன் எல்லாம் எடுத்துட்டு வந்து ரோட்ல கொட்டிட்டு போன இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த விவசாய டிராக்டர்களை கொண்டு வந்து நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கேஎஃப்சி இந்த மாதிரியான உணவகங்கள்ல போய் தாக்குனது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு குளோபல் வே ஆஃப் சேஞ்சிங் கவர்மெண்ட்ஸ். ஒரு கவர்மெண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த நாட்டை போராட்ட களமா ஆக்கணும், கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணணும். இதுல பல நாடுகளுக்கு இதுக்கு பின்னாடி வந்து பலரால சொல்லக்கூடிய இந்த ரெஜிம் சேஞ்ச், இதை நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து யூஸ்வலா சொல்லக்கூடிய அந்த பிக் கார்பரேட் மைண்ட் செட், டி குளோபலைசேஷன், அந்த பேசக்கூடிய ஆட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது வந்து இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லெப்டிஷ் தியரி தான். லெப்ட் வந்து குளோபலா பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் அப்படின்றவங்க டிக்ளைன்ல போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு உலக நாடுகள் எதுவுமே வந்து எத்தனை தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, உலகத்துல எத்தனை ஃபேக்டரிகளுக்கு எதிராக போராட்டம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா கேபிட்டலிசம் இல்லாம சோசியலிசம் நீங்க வந்து செயல்படுத்த முடியாது. இது எல்லா மக்களுக்குமே நிதர்சனமா இன்னைக்கு புரிஞ்சிருக்கு. சோ அதோட வேறு வடிவம் தான் ஃபார்மர் ப்ரொடெஸ்டா வருது, ஓக்கிசமா வருது. இன்னைக்கு இந்த மாதிரியான கான்செப்ட் போது இது இளைஞர்களை வந்து மாத்தணும் அப்படின்ற போது ஃபார்மர்ஸ் அப்படின்றது விவசாயிகள் எல்லா நாடுகளுக்குமே ஒரு டியரான ஒரு விஷயம். நம்ம நாட்டு விவசாயிகள் நமக்காக சாப்பாடு இது பண்றாங்க, அவங்க போய் கஷ்டப்படுவாங்களா அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. காலிஸ்தான் மூவ்மெண்ட் ஓரளவுக்கு நடுவில் ஆக்டிவ் ஆனது, அம்ரித்பால் சிங்கோட அரெஸ்ட், அதுக்கு பிறகு சப்சிடி எல்லாம் பார்த்தோம். ஸோ காலிஸ்தான் மூவ்மெண்ட்டுக்கு இப்ப டேக்கர்ஸ் இல்லை பஞ்சாப்ல, அதற்கு உண்டான இளைஞர்களோட அட்ராக்ட் அவங்களால பண்ண முடியல. ஸோ
ஸோ காலிஸ்தானிய மூமெண்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாஃபியாஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லாரன்ஸ் கேங்கா இருக்கட்டும், பிஷ்ணோய் கேங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கோல்டி பரார் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். இப்போ லாரன்ஸ் பிஷ்ணோய் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. அதெல்லாம் வந்து கிராக் டவுன் பண்ணும்பொழுது வேற ஒரு வடிவம் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ லெப்டோட ஒரு இடதுசாரியோட ஒரு மியூட்டேட்டட் வெர்ஷன் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போராட்டம். இதோட டெம்ப்ளேட் சேம். உலகம் முழுக்க இந்த கடந்த 5 மாதங்கள்ல நடந்த போராட்டங்கள், ஸ்பெயின்ல இருக்கட்டும், இட்லியா இருக்கட்டும், ஜெர்மனில முதல்ல ஆரம்பிச்சு இந்த போராட்டங்களுடைய அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான் இப்ப இவங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஜார்ஜ் சாரோஸ் மேல பிஜேபி தொடர்ந்து அக்யூசேஷன்ஸ் வச்சுட்டு வரத பாக்குறோம். திரு ராகுல் காந்திக்கு பின்னாலேயே அவர் தான் இருக்காருன்ற போல கார்ட்டூன்ஸ் எல்லாம் பிஜேபி வெளியிட்டு வருகிறது. இந்த இதுல வந்து நம்ம ஜார்ஜ் சாரோஸ பொருத்தி பார்க்க முடியுமா? இதுல வந்து காங்கிரஸுக்கு ரோல் இருக்கான்னா ஒரு எதிர்கட்சியா அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்றது வேற. பட் பேக் எண்ட்ல ப்ரொடெஸ்ட் ஃபியூவல் பண்ணணும்னா ஜார்ஜ் சாரோஸ் இஸ் நோன் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் அக்யூசேஷன்ஸ். அவர் வந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு பல முறை உள்ளானவர், பல நாடுகளால் குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டவர். சோ ஜார்ஜ் சாரோஸ் லைக் அ சீரியல் கிரைம் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லப்பட டேக் பண்ணக்கூடியவர். அவர் பின்னால் இருக்காரு. இல்ல, சரோஸ் மறைச்சே பேசலையே, ஓப்பனாவே பேசினாரு. இந்தியால நாங்க ஆட்சி மாற்றத்தை விரும்புறோம், நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன்னு ஒரு பேட்டி சொன்னாரு. அவரோட பண வலிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். அவருடைய அந்த பங்குச்சந்தை முதலீட்டுல அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டுகள், அதுல ஹிண்டன்பர்க்னு ஒரு 5 பேரை கொண்ட ஒரு நிறுவனம், ஒரு மிகப்பெரிய இந்திய நிறுவனமான அதானியை எப்படி அசைச்சு பார்த்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. செபி அதுல விசாரணை பண்ணாங்க. செபி விசாரணை பிளஸ் சுப்ரீம் கோர்ட் தனி அமைப்பு, முன்னாள் பொருளாதார வல்லுநர்கள், பங்கு சந்தை வல்லுநர்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணும் பொழுது இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த பங்கு சந்தையில இருந்து அது மீண்டு வந்ததை பார்த்தோம். ஆனா காமன் மேன் அன்னைக்கு வாங்கின அந்த அடின்றது அடிதான். அன்னைக்கு பங்கு சந்தையில யார் யாரெல்லாம் விற்றார்களோ அவங்களுக்கு கோடிக்கணக்கான நஷ்டம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இதுவுமே சோரஸ் பேக்கிங்கோட நடந்தது. பட் இப்ப இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் 4வது மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டா ஹாங்காங் பெண்ணுக்கு திறந்து வளர்ந்துருக்கு. சோ ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு இன்னொரு தாக்குதல் நடத்தினா அவங்க அன்னைக்கே ஒன்று சேலஞ்ச் பண்ணாங்க, நாங்க அடுத்தது அம்பானி கிட்ட வருவோம், டாடா கிட்ட வருவோம் சொல்லிட்டு. பட் அந்த மாதிரியான ஷாக்ஸ வந்து தாங்கக்கூடிய வலிமை வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்திலும் சரி வர்த்தகத்திலையும் வந்துருச்சு. ஏன்னா இதே மாதிரியான ஒரு வேலையா ஒரு 5 வருடம் முன்னாடி மலேசியால பண்ணும் போது அந்த மலேசியாவுடைய ரிங்கட் வீழ்ச்சி அதுல இருந்து அவங்களால மீள்றதுக்கு கிட்டத்தட்ட 4-5 வருடம் ஆச்சு. இன்னைக்கு அந்த மாதிரியான இதை வந்து அவங்க பண்றதுக்கான இது போயிருச்சு. பட் இவங்களுடைய கிளை அமைப்புகள், இவங்களுடைய நிதியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெறக்கூடிய பல அமைப்புகள் வந்து உலகம் முழுக்க இருக்கு. அந்த ஃபண்டிங் எல்லாம் ரூட் பண்ணி வரும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க, 20,000 FCRA லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க உள்துறை அமைச்சகம் வந்து. சோ அந்த ரூட் எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கிளியரா இதுல வந்து சோரஸ் மற்றும் இந்த மாதிரியான இடதுசாரி இதுல கண்ட்ரோல், உலகத்துல பவர் வீக்கா இருக்கக்கூடிய அவங்க தங்களுடைய ஒரு பவரை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரும் முயற்சியில ஈடுபட்டிருக்காங்கன்றது தெளிவாகவே தெரியும். இதுல ஜார்ஜ் சாரோஸ் நம்ம சொல்றதுக்குன்னா அவருக்கு ஏன் மோடி அவரோட ரெஸ்யூம் சேஞ்ச ரொம்ப ஆசைப்படுறாருன்னு எடுத்துக்கணும். பிகாஸ் மோடின்ற ஒரு கேரக்டர் வந்து உள்நாட்டுக்குள்ள பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு சமூகங்கள், பல்வேறு பிரிவுகள், பல்வேறு மாநில மொழிகள் அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறது வேற, தேசிய உலக லெவல்ல பாக்குறது வேற. ரைட். ஏன்னா இது வந்து இவர் ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவர்னு இவரை நம்ம அடையாளப்படுத்த முடியாது. ஒரு பாகிஸ்தானி அப்படின்னா மோடி மேல ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஆர் ஒரு பொறாம இருக்கலாம். ஒரு சைனீஸ்னா ஒரு காம்படிட்டர்னு நினைச்சது இருக்கலாம். ஜார்ஜ் சாரோஸுக்கு ஏன் மோடி மேல ஒரு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, மோடி மேல வெறுப்புன்னு கிடையாது, அவங்க வந்து இந்தியாவோட வளர்ச்சியின் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு. இது பிரதமர் மோடி இல்லாம வேற ஒருத்தர் இருந்திருந்தாலும் அவங்க இதுதான் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வே ஆஃப் லுக்கிங் வேர்ல்டு, உலகத்தை தனிநபர்கள் கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்டோ ஒரு நாட்டோடைய ஜனநாயகமா இருக்கலாம், கம்யூனிசமா இருக்கலாம், ஒரு டிக்டோரியல் கவர்மெண்டா இருக்கலாம், இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா இருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு அரசா இருந்தாலும் அந்த அரச பவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இதை வந்து அவங்க விரும்புறாங்க. ஒரு குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதை தாண்டி தனிநபரை தாண்டி இவங்க எல்லாம் பல நாடுகள் முன்னேறி போகும் பொழுது இந்தியா ஒரு மிக முக்கியமான நாடு. நீங்க நல்லா கவனிங்க, ராஜீவ் காந்தி அவர்கள் கடைசி மெஜாரிட்டி கவர்மெண்டோட 90கள்ல இருந்தார், 89 நினைக்கிறேன்.
அதன் பிறகு 2014 தான் நமக்கு வந்து முழு மெஜாரிட்டியோட ஒரு அரசாங்கம் வந்து வருது. இதற்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம விட்டு சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஏன் இந்த கோயலேஷன் கவர்மெண்ட்டை உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்தியாவில இருக்கணும்னு விரும்புறாங்க. இந்தியா மட்டும் இல்ல, அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள். சைனால இந்த வேலையை பண்ண முடியாது, ஏன்னா அங்க தேர்தல்ன்ற கான்செப்டே கிடையாது. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரஷ்யால அவங்களால பண்ண முடியல. பங்களாதேஷ்ல போன வாரம் நடந்த தேர்தல்ல அவங்க முழு மூச்சோட செயல்பட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய இவங்கள ஜியாவர்கள கவுக்கிறதுக்கான எல்லா வேலையுமே வந்து அவங்க முன்னெடுத்து செஞ்சாங்க. அதற்காக வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கூடயும் வந்து அவங்க அலையன்ஸ் வச்சாங்க. அவங்க மூலியமா செயல்படுத்த பார்த்தாங்க. சோ இதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அது ஒரு ஜனநாயக நாடா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, அந்த ஜனநாயக நாடு அப்படின்றது ஒரு கூட்டாட்சியில குழப்பம் விளைவிக்கக்கூடிய அப்படின்றதுல இருக்கணும். சோ இதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது நியூக்ளியர் ட்ரீட்டி வந்து சைன் ஆகும் அமெரிக்கா கூட. அப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய உளவுத்துறையான சிஐஏ அதை கடுமையா எதிர்த்தாங்க. அதை டீகிளாசிஃபை இன்னைக்கு நியூஸ்ல வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு நியூக்ளியர் ட்ரீட்டி கொடுக்க கூடாது அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு அழுத்தம் வந்து இருந்துச்சு. அதுல பல தொழிலதிபர்களுமே ஒரு அந்த அழுத்தத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்தியா தன்னுடைய எனர்ஜி தேவையில தன்னிறைவு வரதுக்கான மிகப்பெரிய ஒரு அபாயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. இந்தியாவோட வளர்ச்சிக்கு உதவும்னு சொல்லிட்டு. சோ நல்ல கவனிங்க, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நம்ம பொருளாதாரத்தை ஓபன் பண்ணி விட்ட பிறகு 90கள்ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் வளர்க்கணும்னு பார்த்தாங்க. மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை நசுக்கணும்னு பார்த்தாங்க. இப்போ நீங்க சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி எக்கனாமின்னு எடுத்தீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் சர்வீசஸ், ஐடி சர்வீசஸ், பேங்கிங் சர்வீசஸ், பிபிஓ, இது எல்லாமே ஒரு அசுர வளர்ச்சியை கண்டதை நம்ம பார்த்தோம். ஆனா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இன்னொரு நாட்டை நம்பி இருக்கக்கூடியது. அந்த நாட்டு வங்கிகள் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திச்சதுன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து நம்மளோட ஐடி நிறுவனத்தை அது பாதிக்கும். இந்தியாவை ஒரு உற்பத்தியாளா வளரக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அதே மாதிரி சைனா வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வளரக்கூடாது, மேனுபேக்சரிங்க நம்ம சைனால இருந்து பண்ணணும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சேவையை வந்து நம்ம இந்தியாவில இருந்து எடுத்துக்கணும். ஆனா இந்த இரண்டு நாடுகளுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் முன்னோட விட்டு வளரக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவான ஒரு பாலிசி வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல தான் வந்து நியூக்ளியர் ட்ரீட்டி பாலிசி வருது. நியூக்ளியர் ட்ரீட்டி வரும்பொழுது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்து அதை சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சிக்கு ஆதரவா வாபஸ் வாங்குறாங்க. அது ஆல்மோஸ்ட் போய் முடிய வேண்டிய இடத்துல முடியாம போய் அப்புறமா ஒரு வழியா முடிஞ்சது. மம்தா பானர்ஜி அவர்கள் உள்ள வந்து அப்புறம் அந்த அரசு மாறினதான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் இந்தியா இருக்குது, அவங்களுக்கு ஒரு பெரிய உறுத்தல். 2014 வரும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 19ல இது மாறிடும், திரும்பவும் வந்து 20-30 கட்சி சேர்ந்து கூட்டணி வச்சு ஒரு வலிமையற்ற ஒரு அரசு தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது நடக்கல. அப்போ அவங்களுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். 2024 வரக்கூடிய கருத்து கணிப்புகள் நீங்க உங்க சேனல் எத்தனையோ போட்டிருக்கீங்க. தெளிவா இது வந்து இன்னொரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் பிஜேபி தான் வரப்போகுது அப்படின்றதுல தெளிவா எல்லா கருத்து கணிப்புமே அதான் சொல்லுது. சோ இந்த இடத்துல விடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு லாஸ்ட் மினிட் அட்டெம்ப்ட் தான் ஃபார்ம் ப்ரொடெஸ்ட் எல்லாமே. இதுல நம்ம பாக்குறோம் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடெஸ்ட் ஃப்ரம் பஞ்சாப் ஃபார்மர்ஸ். அவங்க கிட்ட சிலர்லாம் மைக் நீட்டி பேசும்போது சொல்றாங்க, எங்களுக்கு ஆசாத் பஞ்சாப் வேணும், அது கிடைச்சதுன்னா விட்டுருவோம், காலிஸ்தான் வேணும் அப்படின்ட்டு. சிலர் வந்து அவங்களுக்கே தெரியாம சொல்றாங்களா இல்ல நம்ம ஃப்ரூடியன் ஸ்லிப் பண்ணி எடுத்துக்கணுமா, அது எப்படின்னு தெரியல. அது சிலர்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, மோடி கடந்த டைம் போன டைம் இது தப்பிச்சிட்டாரு, இந்த டைம் அவரெல்லாம் நாங்க விட போறது இல்ல அப்படின்ட்டு. அந்த பிஎம்மோட கான்வாய் கடந்த முறை வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்ததுல அதை மேற்கோள் காட்டி இம்முறை அவர் தப்பிக்க மாட்டாருன்னு ஓப்பன் த்ரெட் கால் வந்து கொடுக்குறாங்க. ஆர் தே ரியல் ஃபார்மர்ஸ் ஆர் சம்திங்? முதலாளிகள், விவசாய முதலாளிகள், லேண்ட் ஹோல்டர்ஸ். பஞ்சாப்ல நான் 2 மாசம் முன்னாடி நான் பஞ்சாப் என்னுடைய நண்பர் வந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கருக்கு அதிகமான நிலத்தை வச்சிருக்காரு. ஃபார்மிங்க வந்து அங்க இருக்கக்கூடியவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட விவசாயத்துல என்னோட நிலத்துல என்ன பண்றேன், நீங்க மரப்பயிர் வைங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு 10 வருடம் முன்னாடி எப்படி பார்த்தோம்னோ அதே மாதிரியான இதா இருந்துச்சு. 3 விஷயம்தான். வெஸ்டர்ன் யூபியில கரும்பு, பஞ்சாப்ல அரிசி மற்றும் கோதுமை, ஹரியானால இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுமே இந்த இதுதான். இந்த 3 பயிர்களுக்குமே மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அரசோட ஒரு அடிப்படை இது வந்து ஒண்ணு இருக்குது. பேசிக் சப்போர்ட் பிரைஸ் வந்து ஒண்ணு இருக்குது. அரசு வந்து ஒரு அதுக்கு வந்து உங்களுக்கு லாஸே ஆகாது. கரும்பு எடுத்து நீங்க போட்டுட்டீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். 4200 டன் தமிழ்நாட்டுல. அது மாதிரி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு இது இருக்கு.
வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வந்து அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் யூபில இருந்தும் பீகார்ல இருந்தும் வராங்க. அவங்க யாரும் இப்போ வந்து விவசாயம் பண்றது கிடையாது, முதலாளிகளா தான் இருக்கிறாங்க. தண்ணீர் 4 புறமும் நதி இருக்கு பஞ்சாப்ல. சோ தண்ணி வந்து இருக்கிறதுலயே நதிகள் அதிகமா இருந்து அதாவது நம்மளுடைய பூமி கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அபாயகரமான லெவலுக்கு கீழே போனது பஞ்சாப். ஏன்னா ரேம்பண்ட் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர், ரேம்பண்ட் யூசேஜ் ஆஃப் வாட்டர். நான் ரெண்டுத்துக்குமே டேட்டா செக் பண்ணி பாருங்க. உரம் உலகத்திலேயே அதாவது இந்தியாவிலே அதிகமா பயன்படுத்தக்கூடிய மாநிலம் அப்படின்றது பர் ஹெக்டேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான். இது எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மினிமமா வந்து ஒரு இது வருது. இப்போ விவசாய கனெக்ஷனுக்கு மீட்டர் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி, எல்லா கனெக்ஷனுக்கும் மீட்டர் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது ஒரு சர்ச்சையாச்சு. இப்ப பஞ்சாப்ல 2020 இதை கொண்டு வந்தாங்க. மத்திய அரசாங்கம் வந்து எங்க சப்சிடி போகுது, லீக்கேஜ் எங்க இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கான ஒரு நடவடிக்கை. விவசாய மின்சாரத்தை நிறுத்தணும்னு சொல்லல. சோ உங்களுக்கு யூரியா சப்சிடியில போயிட்டு இருக்கு டாக்ஸ் பேயர் மணில இருந்து, உங்களுக்கான மின்சாரம் சப்சிடியில போயிட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தை ஒரு உற்பத்தி தொழிலா எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 50% அதிகமான இது வந்து ஏற்கனவே நீங்க சப்சிடியில பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணி முடிச்சு நீங்க விளைபொருள் வந்து மார்க்கெட் பேஸ்ட் பிரைசிங் கிடையாது, சப்ளை வர்சஸ் டிமாண்ட் கிடையாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட 2-3 மாதம் முன்னாடி தக்காளி 200 ரூபாய்க்கு வித்தது. ஏன்னா தேவைகள் அதிகமா இருந்துச்சு, டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு, சப்ளை கம்மியா இருந்துச்சு. அதே நேரம் வெங்காயம் ஒரு காலத்துல 5 ரூபாய்க்கு கிலோ போனதையும் பார்த்தோம். ஏன்னா உற்பத்தி அதிகமா இருந்துச்சு, தேவை கம்மியா இருந்துச்சு. சோ அந்த சப்ளை டிமாண்ட் சைக்கிள்லயே இல்லாம நீங்க எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் தேவை இருக்கோ இல்லையோ அரசாங்கம் அதை கொள்முதல் செய்தாக வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்ணயத்தில். அதை அரசாங்கம் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமா கொடுக்குறாங்க, வேற சில நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். சோ ஒரு அஷ்யூர்டு பிசினஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த இடத்துல எம்எஸ்பி அப்படின்றது கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு சப்போர்ட் பிரைஸ், ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு, விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, எசென்சியல் கமாடிட்டியாவும் இருக்கணும். 32 என்னமோ இருக்குது எசென்சியல் கமாடிட்டில வந்து. இது வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்றாங்க. இதுல பல நேரம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகளோட உற்பத்தி கம்மியா இருக்கு, ஆனா மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமா இருக்கு. உடனே அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஹோல்டிங் பண்ணக்கூடாது, நீங்க ஸ்டாக் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல ரெய்டுகள் பண்ணதெல்லாம் நாசிக்ல வெங்காயம் வரும்போதெல்லாம் நாசிக்ல போய் ரெய்டு பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுல ரெய்டு பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்க. தான் விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை மார்க்கெட் படி இங்க அதிகமா இருக்கு. கோவிட் அப்ப மாஸ்க் எந்த ரேட்டுக்கு வச்சுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்ப யார் அதுல லாபம் அடைஞ்சாங்க? அந்த மாஸ்கை தயாரித்த அந்த உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் லாபம் அடைஞ்சாங்க. விவசாயிக்கு அந்த லக்ஸரி கிடையாது. அதே சமயம் பொருட்களோட விலை கடுமையா வீழ்ச்சி அடையும் போதும் ஒரு மினிமமா ஒரு சப்போர்ட் பிரைஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு, கஷ்டத்துலயும் அவங்க போக மாட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த சட்டங்கள் அப்படின்றது இவங்க கேரண்டியா கேட்கிறாங்க. எம்எஸ்பி அப்படின்றது ஒரு சட்டமா கொண்டு வாங்கன்ட்டு. எப்படி அதை கொண்டு வர முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா இதை விட்டு அரசாங்கம் வெளியில வந்து சப்ளை வெர்சஸ் டிமாண்ட்ல உள்ள கொண்டு வந்து, சப்ளை வெர்சஸ் டிமாண்ட் மார்க்கெட் ட்ரிவனா அதை கொண்டு வந்து மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அன்னைக்கு அதை ரெகுலேட் பண்ணலாம். எப்பயுமே நீங்க இதை வந்து கரும்பு விவசாயிக்கு பிக்ஸ்டா இவ்வளோ, நீங்க அந்த 30 பேருக்குமே நீங்க பிக்ஸ்டா இவ்வளோ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வேற விவசாயத்தை யாரு பண்ணுவா? வெங்காயத்தை யாரு பண்ணுவா? தக்காளி யாரு பண்ணுவா? இது எல்லாமே ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது கரும்பு, அரிசி ரெண்டுமே உங்களுக்கு தெரியும், இருக்கிறதுலயே நீர் அதிகமா தேவைப்படக்கூடிய பயிர்கள் இது. சோ நம்ம வந்து வாட்டரை தான் இன்டர்ன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இது வந்து லாங் டேர்ம்ல சஸ்டைனபிளா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இந்தியா போட்டுள்ள அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களையும் ரத்து செய்யணும், உலக WTO வந்து வெளியில வரணும் அப்படின்றாங்க. இப்ப நல்லா கவனிங்க, ஏன்னா தமிழ்நாட்டுல மக்களுக்கு குறிப்பா விவசாயிகளுக்கு தெரியும், நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து கரூர் பெல்ட், நீங்க எங்க சைடு கொங்கு சைடு வந்தீங்கன்னா அந்த பெல்ட்ல முருங்கை உற்பத்தி ரொம்ப அதிகமா நீங்க பார்க்கலாம். செடி முருங்கை இதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க, கரும்பு முருகைன்னு போடுவாங்க. அது வந்து பல நாடுகளுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான, ஏன்னா முருங்கை அப்படின்றது ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லி அது ஒரு சூப்பர் ஃபுட்டா பல நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலைகள் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து ஆலிவ் ஆயில் தயாரிக்கப்படுது, குஜராத்ல வேர்க்கடலை தயாரிக்கப்படுது, ஆந்திரா தமிழ்நாட்டுல மாம்பழம் இருக்கு, சரிங்களா? பல வகைகள் பல இது வந்து நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். நாமக்கல்ல இருந்து முட்டை இன்னைக்கு மலேசியாவுக்கு போகுது, ஸ்ரீலங்காவுக்கு போகுது, கல்ஃபுக்கு போகுது. இது எல்லாமே ஒப்பந்தம் போடப்பட்டு
WTOல நம்ம மெம்பரா இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியும். நாளைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட விவசாயிகள் 1,00,000 பேருக்கு வந்து நீங்க மட்டும் பலன் பெறணும், அதனால எல்லா வர்த்தக ஒப்பந்தத்தையும் கேன்சல் பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன ஆவாங்க? உங்க பகுதியில பல கரூர் பெல்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் கம்மியா மழை பெய்யக்கூடிய பகுதிகள் பலது இருக்கு. அந்த கஷ்டத்திலையும் வந்து நீர் மேலாண்மையை கொண்டு வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு ஒரு சொட்டு தண்ணியை வந்து நீங்க ஒரு நாள் என் தோட்டத்துக்கு வாங்க, கேமரா எடுத்துட்டு வாங்க, சாணக்கட்டியில காமிக்கிறோம், ஒரு சொட்டு தண்ணியை நாங்க வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நாங்க பாதிக்கப்படுறது ஓகேவா? கரும்பை மட்டுமே விளைவிச்சிட்டு இருக்கக்கூடிய, தேவைக்கு அதிகமா அரிசியை மட்டுமே விளைவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட முதலாளிகள், விவசாயத்துல ஈடுபடுறவங்க மட்டும்தான் இதுல பங்கு பெறுறாங்க. இது வந்து எல்லா விவசாயிகளையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுன்னா மொத்த இந்தியாவில இருந்தும் இறங்கி போராடி இருப்பாங்க. போன முறை 3 மாநிலத்திலிருந்து போராடினாங்க. இன்னைக்கு ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட 5 மாவட்டங்கள் இருந்து போராடுறாங்க. நம்ம பேசக்கூடிய தருணத்துல அங்க இருக்கக்கூடிய காவல்துறையில, பஞ்சாப் காவல்துறையுடைய நண்பர், அவர் பேர் வேண்டாம், அவர் என்கிட்ட சொன்னது 10,000 டிராக்டர் இருக்கு, ஒரு 25,000 இருந்து 30,000 பேர் தான் போயிருக்கிறாங்க அப்படின்றத இப்ப வரக்கூடிய தகவல்கள். இவங்களுக்கு 6 மாசம் ரேஷன் எடுத்துட்டு போறாங்க. டென்ட், கேரவன், ஏசி, கூலர். ஏன் இந்த போராட்டத்தை நவம்பர் மாசம் பண்ணல? குளிர் எடுக்குது. இந்த வருஷம் கடுமையா இருந்துச்சு குளிர். இப்ப குளிர் எல்லாம் முடிஞ்சு ஹோலி கிட்ட வரும்போது, நல்லா சம்மர் வரும்போது, இப்ப நீங்க எலெக்ஷன் டைமிங் பண்றீங்களே தவிர ஒப்பந்தங்களை நீங்க மொத்தத்தையும் ரத்து செய்யணும். ஒரு நாட்டோட வெளியுறவு கொள்கையில தலையிடுறதுக்கான அதிகாரத்தை ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட 10 விவசாய 250 விவசாய சங்கங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டு விவசாயிகள் என்ன ஆவாங்க? நீங்க ஓகே, நீங்க கேன்சல் பண்றீங்க. நாளைக்கு நம்ம முட்டை போல பின்னலாடை உற்பத்தி கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு அதிகமான பிசினஸ் வந்து திருப்பூர்ல இருக்கு. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நாட்டுகிட்ட போய் நீங்க ஒரே ஒரு ஒப்பந்தத்தை மட்டும் கேன்சல் பண்ண முடியாதுல்ல? நாளைக்கு பின்னலாடை உற்பத்தியில ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அதை வந்து கேன்சல் பண்ணாங்கன்னா யார் வந்து பதில் சொல்லுவாங்க? ஓகே, இந்த விஷயங்களை நம்ம கேட்கணும்னா 2 குயிக் கொஸ்டின்ஸ் இருக்கு மேஜர். நம்ம பாக்குறோம், இதுல வந்து அரசு அடுத்து என்ன செய்ய வேண்டியது? இதுல வந்து அரசு வந்து எலெக்ஷன்ஸ் நேரிங்கன்றதுல ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ், அப்படியே பொறுமையா பட்டும் படாம பேச்சுவார்த்தை நடத்தி பொறுமையா டீல் பண்ணுவாங்களா? இல்ல கடந்த முறையில இருந்து ஏதாவது பாடம் கற்றுக்கொண்டு இம்முறை வந்து ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஆக்ஷன் இறங்குவாங்களா? ஏன்னா அவங்க விவசாயிகளும் கூட அப்படின்றப்போ அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது நமக்கு எல்லாத்துக்குமே ஆஸ் அ ஓட்டரா அவங்க பார்ப்பாங்க, நம்ம ஒரு எமோஷனலாவும் பார்ப்போம். இது எப்படி அரசு எதிர்கொள்ள இருக்கு? சரி, ஒரு நிமிடத்துக்கு நீங்கள் அரசா, நீங்க பிரதமர் நினைச்சுக்க, நானே அவங்களோட கோரிக்கைகளை படிக்கிறேன். எல்லா விவசாய கடனையும் ரத்து செய்யணும். சரிங்களா? 24 லட்சம் கோடி தேவை. எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரக்கூடாது. பஞ்சாப்ல கேமரா எடுத்துட்டு போங்க, சாணக்கிய நான் உங்களுக்கு இடத்த சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய விவசாயம் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். அந்த பண்ணை குட்டை வெட்டுறதுக்கு அரசு வந்து மானியம் கொடுக்குறாங்க. தமிழக அரசும் கொடுக்குது, அவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க, மத்திய அரசு நிதி கொடுக்குறாங்க. அந்த பண்ணை குட்டைய அங்க பண்ணை குட்டை ஆக்சுவலா தேவையில்லை. நீங்க வந்து மீன் விவசாயம் செய்ய மட்டும்தான் அங்க வந்து இங்க பண்ணை குட்டை தேவை. அந்த பண்ணை குட்டை வந்து எதுக்கு அப்படின்னா தண்ணியை தேக்கி வைங்க, போர்வெல் போடாதீங்கன்றதுக்காக தான் அங்க இருக்கக்கூடிய இதுவும் அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் பண்ணாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பண்ணை குட்டையை வந்து ஸ்விம்மிங் பூல் வடிவமைச்சு இவங்க ஸ்விம்மிங் பண்றதுக்கு இது பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள், நான் போயிருக்கேன், 2-3 ஃபார்ம் போயிருக்கேன், எனக்கு கூட்டு காமிச்சிருக்காங்க, லைட் செட்டிங் எல்லாம் போட்டு நல்லா பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மின்சாரம் விவசாயத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம ஊர்லயே விவசாய சர்வீஸ் வச்சிருக்க நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இபி ஆபீஸ்ல இருந்து வந்து பாத்துட்டு போவாங்க. அவங்க நமக்கு எவ்வளவு மீட்டர் அங்க போடுறதுல, ஆனா அந்த கரண்ட் எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். விவசாயம் நடக்குதா இல்லையான்றதெல்லாம் பார்த்து அந்த இடத்த வந்து இது பண்ணுவாங்க. சோ இதை வந்து இவங்க வந்து கேன்சல் பண்ணணும். சரிங்களா? அந்த ஒரு விண்டர்ஸ்லயுமே அங்க வெட்டி போடக்கூடிய அந்த விவசாய கழிவுகளை வந்து எரிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. டெல்லியில எத்தனை மக்கள் செத்துருக்கிறாங்கன்றது இன்னைக்கு கணக்கு கிடையாது. ஒரு விண்டர்ஸ்லயும் தலைப்பு செய்தியை நம்ம பாக்குறோம். அதை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அப்போ டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இறந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது. WTO அக்ரிமெண்ட் வந்து நீங்க ரத்து செய்யணும். 10,000 ரூபாய் வந்து மாசத்துக்கு நீங்க வந்து பென்ஷன் வழங்கணும் விவசாயிகளுக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து கிராப் இன்சூரன்ஸ் பிரீமியம், பயிர் காப்பீடு, நீங்க ரோட்டோட உங்களோட இன்சூரன்ஸ்லயே ஒரு நகரத்துல ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அங்க ஆக்சிடென்ட் அதிகமா நடக்குது, அங்க மிச்சம் எல்லாரும் சேர்த்து பிரீமியம் கட்டுவாங்க.
இது ஒரு இன்சூரன்ஸோட ஒரு பேசிக். ஆனா அதை வந்து உயர்த்தக்கூடாது. 2013 கொண்டு வந்த லேண்ட் ரிஃபார்ம் லா அதை வந்து எடுத்துட்டாங்க. அதை நீங்க திரும்ப கொண்டு வரணும். 4 மடங்கு லேண்டோட ரேட் வந்து எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். விவசாயிட்டு வந்து எங்கேயும் வாங்கணும். மன்ரேகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 200 நாள் ஆக்கணும். மன்ரேகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 200 நாள் ஆக்கணும். அந்த ஊதியத்தை வந்து 700 ரூபாய் ஆக்கணும். இப்ப 200 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அரசாங்கம் கிட்டத்தட்ட வந்து 80,000 கோடி 1 லட்சம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓவராலா ஒரு பேக்கேஜா பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கோடி அளவுக்கான இம்பாக்ட் வருது. இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில சப்சிடி கட் பண்ணணும்னு சொல்லி எந்த அரசாங்கம் சொல்லுது? எல்லா அரசாங்கங்களுமே சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அதான் சொல்றாங்க. பெனிஃபிஷரிக்கு மட்டும்தான் அது போய் சேரணும், நாங்க மீட்டர் பொருத்த போறோம், எல்லா இடத்துலயும் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சப்சிடி தவறான இடங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் விட்டுருங்க. சோ இந்த இடத்துல இவங்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது. பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் கூப்பிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டைம்னால ரொம்ப ஹார்டா போக வேணாம் அப்படின்னு பாக்குறாங்க. பட் டெல்லி போலீஸோட கமிஷனர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, பேரியர்ல நீங்க தடுக்கிற வரைக்கும் நாங்க தடுத்துருக்கோம், உங்க வந்து எந்த விதமான இதுவும் டிஸ்டர்பன்ஸும் நாங்க பண்ண மாட்டோம். பட் அந்த எல்லையை தாண்டி நீங்க நகரத்துக்குள்ள வந்தீங்க, நாளைக்கு இவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இப்ப உள்ள வந்துட்டாங்க, யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அங்க இருக்கக்கூடிய 2 கோடி மக்களோட நிலைமை என்ன? எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வன்முறையை அவங்க கையில் எடுக்கும் போது ஒரு லிமிட்டடா இல்ல ஒரு பிட் மோர் அக்ரெசிவா ஒரு போலீஸ் போர்ஸை வச்சுதான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே அப்படிதான் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையும் அப்படிதான் அவங்க ட்ரை பண்றாங்க. நான் லீத்தல் வெப்பன்ஸ் வச்சுட்டு போலீஸோட ரேர் கண்ட்ரோலுக்கு பல விதமான புது உபகரணங்கள்லாம் வந்திருக்கு. அதன் மூலியமா கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. இத வந்து அரசாங்கம் செய்யாம இவங்க வந்து இல்ல எந்த கோரிக்கையுமே எந்த அரசாங்கமே நிறைவேற்ற முடியாது. காங்கிரஸ் வந்து சொல்லிருக்காங்க, நாங்க எம்எஸ்பி வந்து சட்டமா கொண்டு வந்துருவோம். இதே காங்கிரஸ் தான் வந்து 2010 இந்த ரெக்கமெண்டேஷன் நாங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டாங்க. MS சுவாமிநாதன் அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து தூக்கி குப்பையில போட்டு கேள்விக்கு பதிலா கொடுத்தாங்க. ஆமா, அன்னைக்கு காங்கிரஸ் வந்து இங்க ஆட்சியில இருந்தாங்க பஞ்சாப்ல. அமிர்தர் சிங் அவர் பேட்டி எடுத்து பாத்தீங்களே தெரியும். இதெல்லாம் இம்ப்ராக்டிகலானது. அரசியல்வாதிகளுமே ஆட்சி கட்டில் அமரும் போது நாட்டை பத்தி அவங்க சிந்திச்சுதான் ஆகணும். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இவங்கள விவசாயிகள்னு ஜெனரலைஸ் பண்ணதை விட்டுட்டு இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இதுல வந்து இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத, அதோட ஒரு நியாயமற்ற தன்மை என்ன அப்படின்றத ஆட்சியாளர்களும் பிஜேபியோடைய கட்சியில் இருக்கக்கூடிய விவசாய அணி போன்ற பல இடங்கள் இருக்கக்கூடியவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொரு இதை நான் தெளிவாக சொல்றவங்ககிட்ட, டெல்லியில ஒரு 10 வருடம் இருந்திருக்கேன். பல நண்பர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க. நிறைய ஹெல்த்தி டிபேட் நாங்க பண்ணுவோம். போன முறை இருந்த ஒரு குறைந்தபட்ச ஆதரவு கூட இந்த முறை இல்ல. மக்கள் இவங்களை வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எழுதி வச்சுக்கங்க, இந்த வருடம் டெல்லியில இருக்கக்கூடிய 7 தொகுதிகளுடைய ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது ரிசல்ட் வந்து கொடுக்கும், ஹரியானாவும் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களை விட்டுட்டு நீங்க வந்து கடைசியா ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல்ல இல்ல முடிச்சு பல தேர்தல் ரிசல்ட் வரும்போது பாருங்க, மக்கள் வந்து இவங்க ரொம்ப அடாடித்தனம் பண்றாங்க, இந்த மாதிரி அராஜகம் பண்ணி எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இந்த மாதிரி இப்ப அரசாங்கம் ஏதோ ஒரு 2 கோரிக்கையை ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஏற்கனவே சிங்கூர்ல நடந்த ப்ரொட்டஸ்ட்ல கேஸ் போட்டதெல்லாம் திரும்ப வரணும்னாங்க, அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நியாயமான ஒரு இதுதான். இவங்க சொல்ற எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது. அதை மீறி 1 2 ஒத்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு இது இங்கேயோட முடிய போறது கிடையாது. நாளைக்கு யார் வேணா ஒரு 50 100 500 டிராக்டரை கொண்டு வந்து நீங்க வந்து டெல்லியில வந்து நின்று கேரோ பண்ணி மொத்தத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு நீங்க வந்து வேணுங்கிறத நிறைவேற்றிக்கலாம். இது வந்து நாடா ஜனநாயகம் என்னன்னு சொல்லுங்க. சட்டம், இது ஒழுங்கு, இதெல்லாம் இருக்கு. இதை வந்து இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணவே முடியாது. அரசாங்கம் இதை வந்து கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க சோஃபார். பட் இந்த இடத்துல நான் லீத்தல் ஃபோர்ஸ் அப்படின்றது தேவைப்படக்கூடிய இடத்துல அவங்க வந்து யூஸ் பண்ணிதான் ஆகணும். அதை அவங்க போலீஸோட கமிஷனர் தெளிவாகவே அறிக்கையை கொடுத்துருக்கு. பாப்பா மேஜர், அடுத்து என்ன நடக்குது? என்ன எலெக்ஷன் சீசன்ல பல போராட்டங்கள் நடக்கிறது, இது என்ன நடக்குன்றதை தொடர்ந்து நம்ம பேசுவோம் மேஜர். ரொம்ப நன்றி மேஜர். நாளைய வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் விவசாயின்னு சொல்லும் போது அதே மாதிரியான ஒரு கார் 2 கோடி 3 கோடி கார்ல நானும் உலா வரணும்னு எனக்கும் அந்த ஆசை இருக்குது. கடவுள் அந்த ஆசையை வந்து எனக்கு விவசாயத்துல கொடுத்து நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ்ல எஸ்யூவில வந்து வெளியில வந்து வர ப்ரொட்டஸ்ட், அதுக்கப்புறம் வந்து நீங்க இது பண்றது வந்து இது வந்து விவசாயிகளை கொச்சப்படுத்தக்கூடிய செயல் தான் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி மேஜர். இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி அருண். வணக்கம். ஜெய்ஹிந்த்.